நீர் இறைத்த திருடர்கள். ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. பருவமழை தவறிவிட்டதால் குளம், குட்டை, ஏரி எல்லாம் வற்றிவிட்டது. அந்த ஊரில் அறிவில் சிறந்தவன் ராமு என்று ஒருவன் இருந்தான். அவனது வீட்டுக் கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது. இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் ராமு. இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு 4 திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கியிருப்பதை கண்டான். ராமு மனைவியிடம் ஆலோசித்து வீட்டிலுள்ள நகைகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை ஒரு பெட்டியில் வைத்து கிணற்றில் மறைக்குமாறு திருடர்களுக்கு கேட்கும்படி சத்தமாக கூறினார். ஆனால் ராமு உண்மையில் அந்த பெட்டியில் கல், மண் மற்றும் பழைய பொருட்களை வைத்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டான் ராமு. திருடர்களும் ராமுவின் வீட்டிற்குள் புகுந்து திருடும் நம் வேலையை சுலபமாக்கிவிட்டான், நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டனர். கிணறு ஆழமாக இருந்ததால் உள்ளே இறங்கப் பயந்த திருடன் ஒருவன், அண்ணே, தண்ணீர் குறைவாகத்தான் உள்ளது, நாம் நால்வரும் ஏற்றம் மூலம் மாற்றி மாற்றி நீரை இறைத்துவிட்டால் சுலபமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கூறினான். அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்றம் மூலம் நீர் இறைக்கத் தொடங்கினர். சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற ராமு திருடர்கள் இறைத்த நீரை தன் தோட்டத்திலுள்ள செடி, கொடி, பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பிவிட்டான். இப்படியே பொழுது விடிந்துவிட்டது. ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை. இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டனர். அப்போது தோட்டத்திலிருந்து வந்த ராமு அவர்களை பார்த்து, நாளைக்கு வரவேண்டாம், நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் 3 தினங்களுக்கு போதும், எனவே 3 தினங்கள் கழித்து வந்தால் போதும், உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்று கூறினான். திருடர்கள் அதைக் கேட்டதும் அவர்களுக்கு அவமானமாய் போய்விட்டது. தங்களை ஏமாற்றி நீர் இறைக்கச் செய்த ராமுவின் அறிவை மனத்திற்குள் எண்ணி வியந்தனர். மேலும் அங்கே இருந்தால் எங்கே மாட்டிக்கொள்வோம் என்று ஓடிவிட்டனர். நீதி: புத்திசாலித்தனமும் முன்னறிவும் வல்லவனை வெற்றியடையச் செய்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்போதுதான் இது போன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும்.